அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம தத்துவ போதம் அப்படிங்கிற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல கடந்த சில வகுப்புகள் மூலமாக 3 சரீரங்களை பற்றி பார்த்தோம். அது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு 3 சரீரங்களை பற்றி பார்த்தோம். இப்ப அந்த 3 சரீரங்கள்ல காரண சரீரம் என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த தத்துவ போதம் வகுப்புல இந்த 3 சரீரங்கள்ல நேற்றைய வகுப்புல காரண சரீரத்தை பற்றி பார்த்தோம். இப்ப இந்த காரண சரீரம் ஒரு அழிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. இப்போ எண்ணங்களால் உண்டாகின்ற இந்த விவகாரங்கள், இப்ப நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற இந்த அவஸ்தைகள் எல்லாமே, என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம ஈடுபடுறோமோ, நடைமுறையில எதாவது நமக்கு அனுபவமாகுதோ, இதெல்லாமே நமக்கு கால தேசங்களை அடிப்படையாக கொண்டு, ஆதாரமாக கொண்டு உண்டாகின்றது. ஆனால் இந்த காரண தேகத்துக்கு கால தேசம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அது கால தேசங்களை அறிய முடியாத நிலையிலே தான் சம்பந்தப்பட்டிருக்குது. மனமானது அந்த இடத்துல போய் ஒடுங்கிடுச்சு அப்படின்னா அங்க கால தேசம் இல்லை. எப்ப அது பிரவர்த்திக்குள்ள, இந்த உலக விவகாரங்களுக்குள்ள வருதோ அப்பதான் இங்க கால தேசம் எல்லாம் தெரியும். அதே அந்த காரண சரீரம் இருக்கிற இடத்துல அங்க காலமும் தேசமும் கிடையாது. அப்ப அங்க ரெண்டுமே இல்லாததுனால அனுபவம்ங்கிறதும் அங்க கிடையாது. மனதிற்கு அங்க அனுபவம்ங்கிறது கிடையாது. மனம் எப்போ அனுபவப்படுது, எல்லா விஷயங்களையுமே அனுபவப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விழிப்பு நிலையிலும் உறக்க நிலையில தான் மனதினுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா விழிப்பு நிலையில ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்குது, அதை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்துக்குது. அது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பஞ்ச புலன்களை வைத்துக்கொண்டு மனம் நிறைய விஷயங்களை கையாளுது. அப்ப அதனால இங்க அதுக்கு காலதேசம் இருக்கு. மனதிற்கு அந்த காலதேசத்தினுடைய அடிப்படையில சம்பந்தப்படுது. அது எப்படி அப்படின்னா, இப்ப 2 அனுபவத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளியை தான் இங்க நம்ம காலம் அப்படிங்கிறோம். ஒரு அனுபவத்திற்கும் மற்றொரு அனுபவத்திற்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி தான் இங்க நம்ம டைம் என்றோம், காலம் என்று சொல்கிறோம். அந்த டைம், அந்த காலம் நமக்கு எவ்வளவு நேரம் அனுபவம் உண்டாச்சோ அந்த அனுபவத்தை அறியக்கூடிய இடமாக, ஸ்பேஸாகத்தான் இந்த மைண்ட் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிச்சுக்குது மைண்ட், ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்குது. அப்ப இங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மைண்டு, இந்த பாடி வர்றதுனால இது ரெண்டுக்கும் தான் இங்க கால தேசம்ங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த மைண்டானது எப்ப போய் காரண சரீரத்துக்குள்ள ஒடுங்குதோ அப்ப அங்க எந்த அனுபவமும் அந்த மைண்டுக்கு கிடையாது. அப்ப மனதிற்கு எந்த அனுபவம் இல்லை அப்படின்னா அது உடற்சார்ந்த அனுபவம் அங்க உண்டாகாது. ஏன்னா அந்த சூட்சும மனம் தானே இங்க உடலா எல்லா அனுபவத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப அதனால பட் இந்த உடல்ல ஒரு அனுபவம் நிகழணும்னா அங்க மனம் வேலை செய்யணும். அப்பதான் உடலும் மனமும் கலந்து அங்க ஒரு அனுபவம் நிகழும். மைண்டானது அந்த விதை மாதிரி ஒடுங்கிடுது. காரண சரீரத்துல போய் ஒடுங்கிடுறதுனால அங்க எந்த அனுபவமும் கிடையாது. இப்ப நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்துல இப்ப நம்ம எவ்வளவு நேரம் தூங்கணும், இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியுதா? அப்படிலாம் ஒண்ணுமே தெரியாது. நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. தூங்கும் போது தான் நம்ம தூங்குறவங்க மட்டும் தான் தெரியும். இப்ப நான் ஒரு 8 மணி நேரம் தூங்கினேன், 6 மணி நேரம் தூங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எவ்வளவு நேரம் நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தீங்க, எவ்வளவு நேரம் கனவு கண்டுகிட்டு இருந்தீங்க, எவ்வளவு நேரம் தூங்காம புரண்டுகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற அந்த டைம் லிமிடேஷனை கரெக்டா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதுவும் நீங்க புரண்டுகிட்டு இருக்கிறத விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு வேணா நான் 1 மணி நேரம் தூங்காம எழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கனவு நிலையில நீங்க எவ்வளவு நேரம் கனவு கண்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஆழ்ந்த உறக்க நேரத்திலையும் நான் இவ்வளவு நேரம் தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே மைண்ட் சூட்சமா இருக்குது. அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஸ்தூலத்துக்குள்ள, பாடிக்குள்ள வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே அனுபவத்துக்கு வரும். பாடி இல்லைன்னா அங்க எந்த அனுபவமும் கிடையாது. அப்ப நம்ம அனுபவம்ங்கிறது ஆன்மாவை பற்றி எதிர்பார்க்கிறது இந்த பாடி மைண்டுக்குள்ள நடக்காதுங்கிறதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பாடி மைண்டுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக ஆன்மா இருக்கிறது. அப்ப அதை புரிந்து கொள்ளும் போது அந்த ஆன்ம நிலைங்கிறது ஒரு தன்னுணர்வு அப்படிங்கும் போது அது நான் ஆண் அப்படிங்கிற ஒரு ஸ்புரணத்தோட தன்னை தான் உணர்கின்ற நிலையில் இருக்குமே தவிர அது ஒரு அனுபவம் சொல்ல முடியாது.
இப்போ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேனா? இப்ப சாதாரணமா நான் இருக்கிறேன். இப்ப நான் இருக்கிறேங்கன்ட்டு போற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனா? அது என்னுடைய எதார்த்தம் இல்லையா? அப்ப நான் அத பத்தி சிந்திக்கவே மாட்டேன். நான் இருக்கிறேன்ங்கிற விஷயத்த வந்து நான் யார்கிட்டயும் பகிர்ந்துக்க மாட்டேன். நான் பாட்டு செயல்ல ஈடுபட்டிருப்பேன். எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருப்பேன். இப்ப சாதாரணமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை முறையிலேயே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் நான் சொல்ல மாட்டேங்கும்போது, இந்த 3 உடலுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆன்மா, தன்னை நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லுமா? அப்படி சொல்லாது. அதனால அங்க எந்த அனுபவமும் ஆன்மாவிற்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் உறங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழிப்பு நிலையில் இந்த ஸ்தூல சரீரத்தினால் நாம் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே ஒரு விதையாக வெளிப்படாத நிலையிலே அவ்யக்தமாக ஒடுங்கி விடுகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அவ்யக்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒடுக்கம் என்று பெயர். சமஸ்கிருதத்துல அவ்யக்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். அந்த அவ்யக்தம் என்றால் ஒடுக்கம் என்று பெயர். அப்ப நம்ம விழிப்பு நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த மைண்ட் பாடி வியக்தம் ஆகிறது, வெளிப்படுகின்றதுன்னு அர்த்தம். வியக்தம் என்றால் வெளிப்படுதல் என்று பெயர். சமஸ்கிருதத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் வியக்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆ போட்டா அது ஆப்போசிட் வேர்டு அவ்யக்தம் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப வியக்தமாகி வெளிப்பட்டு விடுகின்றது. அப்ப கனவு நிலையிலே சூட்சும சரீரத்தினால் நாம் பெற்ற அனுபவங்கள் கூட ஒரு விதை போல இந்த ஆழ்ந்த உறக்க நிலையத்திலே போய் எல்லாமே ஒடுங்கி விடுகின்றது. அந்த விழிப்பு நிலை அனுபவங்கள் அங்க இருக்காது, கனவு நிலை அனுபவங்களும் அங்க இருக்காது. அதுதான் ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த நிலையில என்ன அப்படின்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே ஒரு விதை வடிவிலே பீஜமாக ஒடுங்கிய நிலைதான் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வரும்போது மட்டும்தான் காரண சரீரத்தை விடுத்து ஸ்தூல சரீரத்தை நம்ம அபிமானிக்கின்றோம். அப்ப நம்ம எப்ப வந்து விழிப்பு நிலைக்கு வரோமோ அப்பதான் இந்த காரண சரீரத்தை விட்டுட்டு நம்ம ஸ்தூல சரீரத்தை அபிமானம் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம காரண சரீரத்துக்குள்ள ஒடுங்கி இருப்போம். அப்ப இங்க நான் அப்படின்னு சொல்றது இந்த மனதினுடைய அடிப்படையில சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நான் அந்த இடத்துல ஆழ்ந்த உறக்கத்துல ஒடுங்கி இருக்கின்ற நான் விழிப்பு நிலைக்கு வரும்போது மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்தூல சரீர அபிமானம் உண்டாகின்றது. அப்ப இதுவரை விதையாக ஒடுங்கி இருந்த அனுபவங்கள் எல்லாமே திருப்பி வெளிப்பட்டு வியக்தமாகி மனதின் வாயிலாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம உறக்கத்திலிருந்து கனவு நிலையை அடையும் போது கூட காரண சரீரத்தை விட்டுத்தான் அந்த சூட்சும சரீரத்தை நம்ம அபிமானிக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த விழிப்பு நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த மனம் வந்து எதனோட அனுபவப்படுது? ஸ்தூல சரீரத்தோட அனுபவப்பட்டு அங்க ஒரு அனுபவத்தை பெறுகின்றது. கனவு நிலையில என்ன பண்ணுது? சூட்சும சரீரமா அது இருக்கிறதுனால அது ஏற்கனவே பஞ்ச இந்திரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிராணன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதான அந்த சூட்சும சரீர அனுபவத்திலே அங்க ஒரு கனவு அனுபவம் அதுக்கு உண்டாகின்றது. அதுதான் கனவாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 2 அனுபவங்களும் நமக்கு வந்து ஆழ்ந்த உறக்கத்துல காரண சரீரத்துல கிடையாது. அங்க எல்லாமே இந்த 3 நினைவுகளும் ஒடுங்கிய இடமாகத்தான் அங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்பொழுதெல்லாம் இந்த காரண சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. அங்கு ஏதும் அறியாத நிலையில் நாம் இருக்கின்றோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைதான் அறியாமை நிலை அல்லது அவித்யை நிலை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப அந்த நிலையில மனம் மற்றும் காலம் இல்லாததுனால எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அங்கு எந்த அனுபவமும் இல்லை. அதனால்தான் அது வந்து அனாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையிலேயே இந்த காரண சரீரம் எப்படி இருக்குன்னா ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இங்க நான் என்ற உண்மைத்தன்மை எதற்கு உரித்தானது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்திலே பார்த்தோம். இப்ப நான் என்ற ஒரு தன்மை வந்து ஆன்மாவிற்கு மட்டுமே உரித்தானது. ஆனால் இந்த ஆன்மாவின் மீது ஏறி அமர்ந்து கொண்ட மனம் என்ன பண்ணுது? அதனுடைய அதிஷ்டானத்துல தன்னை நான் என்று அபிமானித்துக் கொள்கிறது. இந்த மனம் வந்து அந்த ஆத்மாவின் மீது போய் அமர்ந்துகிட்டு அதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கிறதுனால அதனுடைய சக்தி பூரா இதுக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இது தன்னையே அதுவாக பாவித்துக் கொண்டு நான்கிற அகங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப இதை நம்ம நன்றாக இங்க புரிந்து கொண்டு அந்த புரிதல் நமக்கு வரணும். இங்க வந்து மனம் எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்குது, ஆன்மாவோட நிலைத்தன்மை என்ன அப்படிங்கிற அந்த 2க்குள்ள அந்த ஆத்மா அனாத்மா வித்தியாசம் நமக்கு புரியணும். அதுதான் இங்க பகுத்தறிவினுடைய முக்கிய விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இங்க விவேகம் அப்படின்னா ஆத்ம அனாத்ம பற்றி ஒரு தெளிவு, நித்தியம் எது அனித்தியம் எது என்ற ஒரு விசாரித்து அறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் இங்க விவேகமாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 விதமான குணங்கள், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற 3 குணங்களும் காரண சரீரத்திடமும் இருக்கும். ஏன்னா காரண சரீரத்திலிருந்து தான் இந்த மனதிற்கு வந்து மனதிலிருந்து தான் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு வருகின்றது. அப்ப அதனால இங்க
காரண சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஸ்தூல சரீரமும், சூட்சும சரீரமும் என்னென்ன அனுபவங்களை கையாளுதோ, அதெல்லாம் காரண சரீரத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்க கையாண்டு கொண்டிருக்கின்றதையும் நம்ம புரிந்துக்கணும். ஏன்னா, காரண சரீரம் அறியாமையில் இருந்தாலும் கூட, அதனிடத்தில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தொகுப்பாகத்தான் இருக்கிறது. அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால அங்கே நம்முடைய எண்ணங்களுடைய பல்வேறு தொகுப்புகள் அங்க இருக்கிறது. அதுதான் பாவ புண்ணியங்களாக அங்கு சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட காரண சரீரத்துக்குள்ள என்னென்ன மாதிரி பாவ புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள முடியுமானா, அது முடியாது. காரணம் என்னன்னா, அதைத்தான் நீங்க சாஸ்திரம் அனிர்வச்சனீயம் அல்லது அனிர்வாச்சியம் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. சமஸ்கிருத வார்த்தையில அனிர்வாச்சியம் அல்லது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லுது. இப்ப அனிர்வச்சனீயம் அப்படின்னா சரியாக நிரூபிக்க முடியாது அப்படின்னு பொருள். அப்ப எந்த சரீரத்தை பற்றி விளக்க முடியாதோ, எதற்கு ஆரம்பம் இல்லையோ, எதில் அறியாமை குடிக்கொண்டுள்ளதோ, எது மற்ற 2 சரீரங்களுக்கும் காரணமாக இருக்கின்றதோ, எது தனது உண்மை தன்மையை பற்றி அறியாமல் இருக்கின்றதோ, எது மாறுபடாத உருவில் இருக்கின்றதோ, அதுவே காரண சரீரம் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காரண சரீரத்துக்கு இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு ஆரம்பமும் இல்லையோ, எதில் அறியாமை குடிக்கொண்டுள்ளதோ, எது மற்ற 2 சரீரங்களுக்கும் காரணமாக இருக்கின்றதோ, எது தனது உண்மை தன்மையை பற்றி அறியாமல் இருக்கின்றதோ, அது மட்டும் இல்லாமல் எது மாறுபடாத உருவில் இருக்கின்றதோ, அதுதான் காரண சரீரம். அப்போ இந்த ஸ்தூல சூட்சும சரீரங்களுக்கு காரணமாக இருப்பதுதான் காரண சரீரம். அப்ப காரண சரீரத்திலே ஸ்தூல மற்றும் சூட்சும சரீரங்கள் விதை போல அதனுடைய மாற்றத்திற்கு முந்தைய நிலையிலே ஒடுங்கி இருக்கின்றன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி ஒடுங்கி இருக்கும் போதுதான் இப்ப நம்ம வெளிப்பட்டு இந்த ஸ்தூல உடல்ல வரோம் இல்லையா, சூட்சும மனதை எடுத்துக்கொண்டு ஸ்தூல உடல்ல வரோம். அப்ப அந்த இடத்துல இந்த காரண சரீரத்திலிருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வரோம். அதுதான் பிராரப்த கர்மான்னு பார்த்தோம். அது அடிப்படையில் தான் நம்முடைய பதியப்பட்ட விஷயங்கள், அந்த காரண சரீரத்துல பதியப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, நம்முடைய தகுதிகள், நம்முடைய சாதனைகள், நம்முடைய செயல்கள் என எல்லாமே ஒரு விதை வடிவிலே அந்த காரண சரீரத்திலே ஒடுங்கி இருக்கும். அதுதான் இப்ப இந்த ஸ்தூல உடல்ல அத்தனையும் வெளிப்பட்டு நமக்கு அனுபவமாக மாறுகின்றது. அப்ப அதுலதான் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் காரண சரீரம் ஒரு மிகப்பெரிய இதாக பெருத்திருக்கிறது. அதாவது எண்ணங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக ஒரு சஞ்சித கர்மாவாக பெருத்திருக்கின்றது. அப்ப அதுல ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் ஒவ்வொரு மாதிரி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். அவரவருடைய எண்ணத்திற்கு ஏற்ற அங்க விஷயங்கள் அதுல இருக்கும். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தகுதிகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சாதனைகள் இருக்கும். அதெல்லாம் அந்த காரண சரீரத்துக்குள்ள ஒடுங்கி இருக்கிறது. அதனால இந்த காரண சரீரத்தை விளக்கத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு தான் அதனாலதான் சொல்றோம். அது ஒரு நிர்விகல்ப நிலையிலே, மாற்றத்திற்கு உட்படாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் இந்த ஸ்தூல சூட்சும நிலைகள் பஞ்சபூதங்கள் ஆனதுனால இப்ப இந்த ஸ்தூல சரீரம் நம்ம கண்களுக்கு புலப்படுகின்றது. அதே சமயம் இந்த சூட்சும சரீரம் கண்களுக்கு புலப்படாமல் மிக சூட்சமமாக இருக்கிறது. ஆனால் இந்த அறியாமையின் வடிவான காரண சரீரத்துக்கு என்று ஒரு உருவம் இல்லை. இந்த காரண சரீரத்துக்கு ஒரு உருவம் கிடையாது. அப்ப எனவே அதை பற்றி விளக்கவோ விவரிக்கவோ முடியவே முடியாது. அப்ப காரண சரீரத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் நான் என்ற பிரக்ஞை. அப்ப இங்க என்ன நம்ம இங்க புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நான் என்ற பிரக்ஞை, இப்ப நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து வருதுன்னா, அதுதான் பிரதானம், அதுதான் ஆத்மா, அதுதான் நம்முடைய சுயம். அப்ப அதன் மீது இந்த மனமானது ஏறி உட்கார்ந்துகிட்டதுனாலதான் இப்ப இந்த காரண சரீரத்திலிருந்து வெளிப்பட்டு சூட்சமமாக மாறி, ஸ்தூலமாக மாறி இந்த 3 உடல்களுக்குள்ளேயும் இத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த 3 உடல்களையும் எது சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் நீங்க ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு இந்த 3 உடலுக்குள்ளே வரவே வராது. அது அதற்கு அனுபவமே ஆகாது. அது அதற்கு எல்லாவற்றுக்கும் வெளியிருந்து சாட்சியாக அதை பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம், ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் என்ன பண்றோம், புரியாம ஆத்மா எனக்குள்ள வந்தது போகுது, எனக்கு உயிர் வந்துச்சு உயிர் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் உடலுக்கும் மனமுக்கும், இந்த மனம் அந்த சூட்சும நிலையில அது நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு இந்த உடல் மூலமா அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இப்ப இந்த உடலுக்கு தான் 6 விதமான நியதிகள் இருக்குன்னு சொன்னோம். தாயின் வயிற்றில் உருவாகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்புறம் தேய்ச்சி கடைசியில என்ன ஆகுது, அழிஞ்சு போகுது. அப்ப இந்த 6 நிலைகள்ல இந்த உடல் அழிவுக்கு உட்பட்டு விட்டா பஞ்சபூதங்களுடைய தன்மையிலிருந்து அது விடுபட்டு விடுகிறது. இந்த உள்ள போன சூட்சும சரீரம் என்ன ஆகுது, கிளம்பிடுது. அப்ப அது மட்டும் தான் அப்படி கிளம்புதே தவிர இங்க உடல் சிதைஞ்சு போனதுனால இங்க ஆத்மா போயிடுச்சு உயிர் போயிடுச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உயிர் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அது எப்பயும் போல எங்கேயும் நீக்கமர நிறைந்து கொண்டிருக்கின்றது. எல்லையற்ற ஆத்மா அது எல்லை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள்ள இந்த விஷயங்கள்
வந்து போகின்றது. இதற்கு நம்ம ஏற்கனவே ஓமானம் எல்லாம் பார்த்தோம். வேதாந்த பாடங்கள் படிக்கும்போது எப்படி பார்த்தோம்? ஒரு கண்ணாடி போன்ற ஒரு ஸ்படிகக்கல் பளிங்கு போல வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இடத்துல. புரிதலுக்காக இதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த கல்லு பக்கத்துல கொண்டு போய் ஒரு செம்பருத்தி மலரை நான் வச்ச உடனே, அந்த செம்பருத்தி மலருடைய சிகப்பு நிறமானது அந்த கண்ணாடி கல்லின் மீது ஏறிக்கொள்கிறது. இப்ப கண்ணாடி கல் மேல ஏறின உடனே இப்ப இந்த செம்பருத்தி கலர் கண்ணாடிக்கு வந்துருச்சுன்னா, இப்ப என்ன காரணம்? பக்கத்துல போய் அந்த மலரை வைத்ததுனால அந்த கல் அந்த நிறமா மாறிடுச்சே தவிர, உண்மையில் அந்த சிவந்த நிறம் அல்ல அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல். இப்ப நம்ம அந்த கண்ணாடி மேல ஏறிக்கொண்ட அந்த கலரை, அந்த சிவந்த கலரை நீக்கணும்னா நம்ம என்ன செய்ய முடியும்? தண்ணி போட்டு கழுவலாமா? துணி போட்டு துடைக்கலாமான்னா, என்ன பண்ணாலும் போகாது இல்லையா? ஏன்னா, அது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கலரை வந்து வாங்கிக்கிட்டு இந்த மாரி பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த தண்ணி போட்டு கழுவுறதையும் வேண்டாம், துணி போட்டு துடைக்கிறது வேண்டாம். அந்த செம்பருத்தி மலர தூக்கி தூரம் போட்டா, எப்பயும் போல அந்த இயல்பு நிலைக்கு அந்த கண்ணாடி திரும்பி விடும். அப்ப நான் என்ன பண்றேன்? செம்பருத்தி மலர திருப்பி அந்த பக்கத்துல கண்ணாடி ஸ்படிகக்கல் பக்கத்துல வச்ச மலர தூக்கி தூரமா போட்டுர்றேன். இப்ப மீண்டும் அந்த கண்ணாடிக்கல் பழைய நிலைக்கு திரும்பி விடுவது போல, இங்க ஆத்மா தூய அறிவாக எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது. அதன் மீது மனம் என்ற ஒரு விஷயம் எண்ணங்களால் ஏற்றி வைக்கின்ற பொழுதுதான் இத்தனை விஷயங்கள் உண்டாகி விடுகின்றது. அப்போ இங்க நம்ம எண்ணங்களை நீக்குகின்ற பொழுது, மனமற்ற நிலையில் நம்ம போகின்ற பொழுதுதான் அது தன்னுடைய தூய அறிவை அறிந்து கொள்ளும். அப்ப மனமற்ற நிலைங்கிறது இங்க என்ன அப்படின்னா, மனம் தன்னை அறிந்து தன்மயமாகின்ற நிலை தான் மனமற்ற நிலை. மனமற்ற நிலைனா, மனம் அந்த தூய அறிவாக மாறுகின்ற நிலை அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இப்ப மனமற்ற நிலைனா நெறைய பேர் என்ன கன்ஃப்யூஷன் வந்துடுறாங்கன்னா, மைண்டே இல்லாம இருக்கணும் போல் இருக்கு. மனமே இல்லாம இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இருப்பது தூய அறிவு, ஆன்மா மட்டும் தான் இருக்குது. அதன் மீது என்ன பண்ணுது? எண்ணங்களால் புறத்திலிருந்து நிறைய விஷயங்களை ஏற்றி வைக்கிறோம். எப்படி செம்பருத்தி மலர கொண்டு போய் அந்த கண்ணாடி கல் பக்கத்துல, ஸ்படிக கல் பக்கத்துல வைக்கிறோமோ, அது மாதிரி இந்த புற விஷயங்களை மனம் உள்வாங்கிக் கொள்வதனால, நிறைய தேவையற்ற விஷயங்கள உள்ள வாங்கிக்கிட்டு, நான் இன்னார், நான் இன்ன ஜாதி, என்னுடைய பெயர் இது, என்னுடைய குலம் இது, என்னுடைய கோத்திரம் இது, அப்புறம் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்குது. எல்லாம் மைண்டினுடைய பிளே, மனதினுடைய விளையாட்டு. ஏன்னா இது பூரா நமக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய அவமானங்கள் குடுத்துட்டேன். நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்க பிறக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு மதமும் மொழியும் ஏற்றி வைக்கப்படுகிறது. இப்ப ஒரு குழந்தை பிறக்குது, அது எந்த அப்பாவுக்கு பிறந்ததுன்னே தெரியல. ஒருத்தர் எடுத்துட்டு போய் ஒரு முஸ்லீம் வளர்த்துறாருன்னா, அது முஸ்லீம் குழந்தையாக மாறிடும். அப்புறம் அது உருது பேசும், முஸ்லீம் கடவுளை தான் அல்லாஹ் தான் வழிபாடு பண்ணும். ஆனா அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? இந்துவுக்கு பிறந்ததா, கிறிஸ்டியனுக்கு பிறந்தா நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப பிறப்பின் அடிப்படையில நம்ம எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வளர்க்கப்படும் பொழுது நம்முடைய மதமும், மொழியும், கலாச்சாரமும், ஜாதியும் திணிக்கப்படுகிறது. அந்த மாரி நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்கள நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு, ஒரு அடமன்ட்டா நம்ம மாறிட்டோம். இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அதனால நான் இந்த குலத்துல பொறந்தவன், அவன் அந்த குலத்துல பொறந்தவன், நான் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, நான் தமிழன், அவன் வடநாட்டுக்காரன், இவன் மலையாளி, அவன் கன்னடன் அப்படின்லாம் பிரிவினைகளை உண்டாக்கிக் கொண்டு, நம்முடைய அறியாமையை நம்ம வந்து அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் வந்து நம்ம நீக்கப்பட வேண்டும். ஏன்னா, இதெல்லாம் வந்து அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா இதெல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள். இங்க எல்லாம் ஒன்றுதான். இருப்பது ஒன்றே. அதுவே பிரம்மம், அதுவே இறைவன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த தூய அறிவு எல்லையில்லாமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற நம் மனமானது எப்படி இருக்குதோ, அதை பொறுத்து தான் அந்த பிரகாசம் வெளிப்படும்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன மாரி உதாரணங்கள் பார்த்தோம்? இப்ப சூரியன் சுயம் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப அந்த சூரியனுடைய பிரகாசமானது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து அதே பிரகாசம் வெளிப்படும். தெளிந்த நீரிலே நீங்க பார்த்தீங்கன்னா, சூரியன் பிரகாசமாக வெளிப்படும். கலங்கிய சாக்கடை தண்ணீல போய் பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய பிரகாசம் இருக்காது. தெளிவற்று காணப்படும். அப்ப ஏன்னா சாக்கடை அழுக்குகளால் அந்த நீர் சூழப்பட்டிருப்பதனால, அந்த சூரியனுடைய சுயம் பிரகாசமானது அந்த நீரில் பட்டு பிரதிபிம்பிக்க போதுமானதாக இல்ல. அதுவே ஒரு நல்ல ஆற்று நீரிலோ, குளத்து நீரிலோ, தெளிந்த கண்ணாடி போன்ற நீரிலோ நீங்க சூரியனை பார்க்கும்போது, அந்த வானத்துல பார்த்த அதே சூரியன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ மேல இருக்கிற சூரியனே கீழ வந்துடுச்சா, இந்த தண்ணீல வந்துடுச்சாங்கிற மாரி பார்க்கிற அளவுக்கு அந்த ஒரு ரியாலிட்டி இருக்கு. அந்த இடத்துல அந்த தூய்மை தன்மை இருக்கிறது. அப்ப அது போல இங்க நமக்கு பலவேறு விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்ட இந்த மனம் தூய்மையாக்கப்பட வேண்டும். இந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள், அந்த கழிவுகள் தான் ஆத்மாவை அறிவதற்கு தடையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களால் சூழப்பட்ட மனமானது ஆத்மாவை அறிய மறுக்கின்றது. சாக்கடை தண்ணி மாரி. இப்ப சாக்கடை தண்ணியில கண்ட குப்பைகளை சேர்த்து வச்சுக்கிட்டு சூரியன் பிரகாசமா தெரியலன்னா, அது யாருடைய குற்றம்? நீர் வந்து சாக்கடையா மாறி போனது குற்றம். அது மாரி இங்க மனம் வந்து சாக்கடையா மாறி போச்சு. காரணம் என்னன்னா, நெறைய விஷயங்கள உள்ள போய் ஏற்றி, ஏற்றி ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டு, இதுதான் சரி, அதுதான் சரி.
அப்படின்னு மனம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லார்கிட்டயும் தேவையற்ற விதண்டாவாதத்திலும் விவாதத்திலும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் தன்னை தூய மனமாக மாற்றிக்கொள்ள தயாராக இல்ல. சரி, அந்த மன தூய்மைக்கான பயிற்சிகளை கொடுக்கலாம், அதுக்கான முயற்சிகளை செய்யட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த கோயில் வழிபாடு, பூஜை, புனஸ்காரங்கள் அப்படின்ட்டு கர்ம காண்டம் வந்தது. நம்முடைய சாஸ்திரம் என்ன பண்ணுது? வேதம் என்ன பண்ணுச்சு? மனிதனுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு நெறிமுறைகளை அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அடிப்படையிலே நமக்கு கொடுத்து, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்களை நீ நேர்மையா வாழணும், எப்படியெல்லாம் நீ நடைமுறைகளை கடைபிடிக்கணும், அப்புறம் நீ வந்து மனதை வந்து அங்கங்க அலைப்பாயாம நல் ஒழுக்கங்களுக்கு கொண்டு போகணும், அதற்கான பக்தி, பூஜை இந்த மாதிரி பாதையெல்லாம் எடுத்துக்குன்னு சொல்லி அவரவர்களுக்கு என்ன விருப்பமோ, அதாவது நம்மள மாதிரி இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள தகுதியற்ற, அதாவது புத்தி சக்தி குறைவான மனிதர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் வழிபாடு புகுத்தியது. ஏன்னா அந்த கர்ம காண்டத்துல இந்த மாதிரி நீ பக்தி பண்ணுப்பா, இறைவன் உனக்கு வேறாக இருக்கிறான், நீ பூஜை பண்ணு, அவரை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கத்தை காட்டி கொடுக்குது. ஆனா அந்த மார்க்கத்துல போனாலும் என்ன பண்றோம்? அதுல ஒண்ணு சிக்கிக்கிட்டு எனக்கு சிவன் தான் பெருசு, விஷ்ணு எனக்கு ஆகாது, எனக்கு அம்பாள் தான் பெருசு, சிவன் எனக்கு தேவையில்லை, எல்லாம் சிவனுக்குள்ளேயே எனக்கு அம்பாள் அடக்கம், அதனால எனக்கு சிவனே போதும், அம்பாள் தேவையில்லை, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பிடித்துக் கொண்டு அடம்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எதற்காக அது கொடுக்கப்பட்டதுங்கிற அடிப்படை உண்மையும் மறந்துடுறோம். ஏன்னா அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிந்து கொள்ளவும் தயாராக இல்லை. அப்ப இந்த கர்ம காண்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பூஜை, புனஸ்காரங்கள், யாக யக்னங்கள், மந்திர ஜபதபங்கள் எல்லாமே மன தூய்மைக்காக கொடுக்கப்பட்டது. சித்த சுத்திக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனதில் தூய்மை வந்துவிட்டால் மனம் பளிங்கு போல கண்ணாடி போல மாறிவிடும். அந்த மனதிலே நம்முடைய அறிவு பிரகாசிக்கும் போது அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய உண்மைத்தன்மை, என்னுடைய உண்மை சுரூபம் எனக்கு வெளிப்பட்டு விடும். அப்ப அங்க மனமற்ற நிலை உண்டாகிவிடும். ஏன்னா அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்த பிறகு அங்க மனதுக்கு பவர் இல்லை. அந்த சூரியனுக்கு தான் அந்த முழு சக்தி அந்த தண்ணியில இருக்கிற மாதிரி இங்க அறிவுக்கு தான் அந்த முழு திறமையும் இருக்கு. அப்ப அதை புரிந்து கொள்ளும் போது நம்ம வந்த வேலை முடிஞ்சது. இதுதான் ஆத்ம ஞானம். அப்ப இதை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம். அதுக்கு தான் வேதத்தினுடைய இறுதி பகுதி வேதாந்தம் இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் வச்சிருக்குது. இதை நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க இதைதான் புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த காரண சரீரத்தை வந்து நம்ம எப்படி அழிக்கணும் அப்படின்னா, அந்த விதையை வந்து நான் எப்படி நெருப்புல காட்டி சுட்டு எரித்து அந்த விதையை வந்து மீண்டும் முளைக்க முடியாதவாறு அழித்து விடுகின்றேனோ, அது போல என்னுடைய ஆன்ம ஞானம் என்ற தீயினால், அறிவு பிரகாசத்தினால், அறிவு ஒளியினால் சுட்டு எரித்து விட வேண்டும். இப்ப என்னுடைய 3 சரீரங்கள் இருக்கு இல்லையா? ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம்ங்கிறது. அதுல இந்த காரண சரீரம் இருப்பதினால் தானே இந்த ஸ்தூல சூட்சும சரீரம் எனக்கு உண்டாகின்றது. அப்ப இந்த ஸ்தூல சூட்சும சரீரம் உண்டாகாமல் தடுப்பதற்கு காரண சரீரத்தை நம்ம ஒழிச்சிட்டா போதும். அப்ப அந்த காரண சரீரத்தை அழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, ஆன்ம ஞான ஒளியினால் தான் அதை சுட்டெரிக்க முடியும். ஆத்ம ஞானம் ஒருவருக்கு வந்துவிட்டால் மட்டும்தான் அவர்கள் அந்த ஆத்ம ஞானத்தினுடைய அறிவு பிரகாசத்தினாலே, அந்த வெப்பத்தினாலே, அந்த தீயினாலே, அந்த ஆத்ம ஞானத்தினுடைய தீயினாலே அந்த காரண சரீரத்தை சுட்டு எரித்து விட முடியும். வேற என்ன பண்ணாலும், பயிற்சிகள், முயற்சிகள் என்ன பண்ணாலும் அது எல்லாமே மன தூய்மைக்கு மட்டுமே வழிவகுக்குமே தவிர, ஆன்ம ஞானமின்றி ஒருவன் பிறவி பெருங்கடல் நீந்தி கடக்கவே முடியாதுன்னு சாஸ்திரம் ஆணித்தரமாக சொல்லிவிடுகிறது. அப்ப அதனால நீங்க வேற கான்செப்ட் எதை வேணா எடுத்துக்கங்களேன். மூச்சு பயிற்சி பண்றேன், யோகா பண்றேன், வாசி பண்றேன், நான் அந்த பயிற்சி இந்த பயிற்சின்ட்டு ஏதோ புது புது பயிற்சி புது புது பெயர்ல இப்ப வந்துட்டு இருக்குது. எது வேணா வரட்டுமே. அப்புறம் அந்த என்னமோ இப்போ தியானம் எல்லாம் சொல்றாங்க, பிரமிட் தியானம். அப்புறம் இப்ப வந்து புதுசா எல்லாம் அப்படியே இந்த புத்த மதத்துல எல்லாம் கூட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, விபாசனா விபாசனா. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எது நான் போனது இல்ல, எனக்கு எந்த அனுபவமும் அதெல்லாம் அவசியம் இல்ல. அப்ப இது மாதிரி போறாங்க நிறைய பேர். விபாசனா போயிட்டு நான் 10 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேங்க, அப்படியே ஆனந்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பிராக்டிஸ் வேணா பண்ணுங்க, விபாசனா போங்க, சித்த வித்யார்த்தியோட சித்த வேதம், அதாவது வாசி பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்டை புடிச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. பட் என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் அது எல்லாமே மன தூய்மைக்கு தான் பயன்படும். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டதுனால நீங்க ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டீர்களா, ஆன்ம பிரகாசம் உங்க இடத்துல வந்துருச்சான்னா வரவே வராது. காரணம் என்னன்னா, புரிதல் இல்லாம எப்படி மனம் வந்து லிஃப்ட் ஆகும்? நமக்கு என்ன தேவைப்படுது? மனதிற்கு ஒரு புரிதல் தேவைப்படுது. மனம் அறியாமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அறியாமையிலிருந்து அது விடுபடணும். ஏன்னா மனம் வந்து தூய அறிவாக இருக்கிறது. உண்மையிலேயே அங்க தூய அறிவு தான் இருக்கிறது. அது பிரகாசிக்கிறது. சூரியனுடைய பிரகாசம் எப்படி நீர்நிலையில பட்டு பிரதிபிம்பிக்குதோ, அது மாதிரி அந்த அறிவு வந்து மனதில் பட்டு பிரதிபிம்பிக்குது. அப்ப மனதில் படுகின்றது என்னுடைய அறிவு தான் நான் எப்ப தெரிஞ்சுக்கிறேனோ, அப்ப நான் அந்த
உண்மையான சோர்ஸுக்கு திரும்பிடுவேனே தவிர நான் அந்த பிரதிபிம்பத்துல போய் மயங்கிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா? இப்ப சூரியன் தான் இந்த தண்ணீர தெரியுதுன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு என்ன கிளியரன்ஸ் வந்துரும்? அட அந்த சூரியன் தான் உண்மை, இது பிம்பம் அப்படிங்கிற தெளிவு எனக்கு வந்துடும். அது மாதிரி இங்க இந்த ஆத்ம ஞானம் அடையும் போது அனாத்ம விஷயங்கள்ல எனக்கு தெளிவு வந்துடும். அப்ப இங்க மைண்ட் உண்மை கிடையாது, அறிவு மட்டும் தான் இருக்குது. அப்ப அதன் மீது ஏறி உட்கார்ந்துகிட்டு மைண்ட் நான் அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப சூரியன் அந்த தண்ணியில தெரியறதுனால அங்கதான் சூரியன் இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு அஜ்ஞானமோ, அது மாதிரி இந்த அறிவு மனதில பிரகாசிக்கிறதுனால நான் தான் அந்த அறிவுன்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானமா இருக்குமோ அதைத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க உண்மையான ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு நீ எங்க இருக்கிறாயின்னு பாருன்னு சொல்லுது. அப்ப நாம இங்க என்ன பண்றோம்? அனாத்மா விஷயங்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பையும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு மூலமா பயிற்சிகள் பண்றோம், மூச்சு பயிற்சி பண்றோம், யோகா பண்றோம், தியானம் பண்றோம். எல்லாமே எதனுடைய அடிப்படையில பண்றோம்? மனதின் அடிப்படையிலும் உடலினுடைய அடிப்படையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்ற ஆன்மா உடல்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்ற சப்ஜெக்ட், இந்த வேதம் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அனாத்மா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதுக்குள்ள அனாத்மாக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தா எப்பதான் நம்ம ஆத்ம ஞானத்தை அடைய முடியும்? அடையவே முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு மன தூய்மைக்குத்தான் வழிவகுக்குமே தவிர, கை கொடுக்குமே தவிர, ஆன்ம ஞானத்தை அடைவதற்கு வழி கொடுக்கவே கொடுக்காது. அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள ஆன்மவியல் கல்வியை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்க விடுதலை ஆக முடியும். வேற எந்த வகையிலும் விடுதலை ஆக முடியாது. ஏன்னா அதற்கு தான் மனித பிறவியே கிடைச்சிருக்குதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப தியானம் பண்றது, யோகா பண்றது இதெல்லாம் ஒரு உடற்பயிற்சியா பார்க்கலாம். ஒரு மனதனுடைய தூய்மைக்காக வச்சுக்கலாம். ஆனா அதுவே எனக்கு ஆன்ம ஞானத்தை கொடுத்துருமானா நிச்சயமாக கொடுக்காது. அதுல தெளிவாக இருக்க வேண்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இங்க ஆன்ம ஞானம் என்பது தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய தன்னுடைய சுயம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அதில் நம்ம பயணம் செய்ய வேண்டும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நமக்கு என்னன்னா 3 விதமான அவஸ்தைகள் இருக்கு. சாஸ்திரம் அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, இப்ப நமக்கு விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை என்ற 3 அவஸ்தைகளை பற்றி இப்ப பேசுது. அதையும் பார்ப்போம். அவஸ்தாத்ரயம் அப்படின்னு பேரு. சமஸ்கிருதத்துல அவஸ்தாத்ரயம். 3 விதமான அவஸ்தைகள். அது என்னென்ன அப்படின்னா ஜாக்ரத், ஸ்வப்ன, சுசுப்தி அவஸ்தாஹா. அந்த 3ம் அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லுது. ஜாக்ரத், ஸ்வப்ன, சுசுப்தி அப்படின்னா என்ன? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3 நிலைகளும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தினசரி வாழ்க்கையில இருக்குது. நம்ம தினந்தோறும் இந்த 3 அவஸ்தைகளையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த ஜாக்கிரத அவஸ்தை என்றால் என்ன? அதாவது விழிப்பு நிலை என்றால் என்ன? இப்ப இந்த தத்துவ போதம் சொல்லுது, ஸ்தோத்ராதி ஞானேந்திரேகி சப்தாதி விசயை சஜ் நாயத்தே இதி யத்சா ஜாக்கிரத அவஸ்தா ஸ்தூல சரீராபிமானி ஆத்மா விஸ்வ இத்யுச்யதே. இங்க என்ன சொல்லுதுன்னா, அதாவது காது முதலான ஞானத்தை கொடுக்கின்ற 5 இந்திரங்களை பயன்படுத்தி, நம்ம கிட்ட 5 இந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள். அப்ப அந்த 5 இந்திரியங்களை பயன்படுத்தி, இப்ப காது என்பதன் மூலமாக சப்தம் என்ற விஷயத்தை நாம் கிரகிப்பது போல மற்ற இந்திரியங்களின் துணை கொண்டு மற்ற பல விஷயங்களை அனுபவங்களாக பெறுவதே இந்த ஸ்தூல சரீரம் ஆகும் அப்படின்னு இங்க சொல்லுது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது என்ன? போகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அது சுகமாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். மொத்தத்துல போகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஸ்தூல உடல். அப்ப இந்த ஸ்தூல உடலின் மீது அபிமானம் வைத்து அனுபவப்படுவதுதான் இங்கு ஜாக்கிரத அவஸ்தை அல்லது விழிப்பு நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த விழிப்பு நிலையிலே இந்த ஸ்தூல சரீரத்தை அபிமானிக்கின்ற நான் யார் என்று பார்த்தால் அந்த இடத்துல நான் விஸ்வன் என்று பொருள். ஏற்கனவே நம்ம இதை மாண்டூக்கிய உபநிஷத்துல பார்த்தோம். இப்ப இந்த ஸ்தூல சரீர அபிமானியாகிய நான் விஸ்வன் என்று அழைக்கப்படுகின்றேன். இந்த ஸ்தூல சரீரத்துல தான் நான் என்று என்னை நான் அபிமானித்துக் கொள்கின்றேன். அந்த இடத்துல எனக்கு என்ன பெயர் அப்படின்னா விஸ்வன். அதே மாதிரி சொப்ன அவஸ்தை என்றால் என்ன, கனவு நிலை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா அதை பற்றி சொல்லுது. ஸ்வப்ன அவஸ்தா கேதி சேத் ஜாக்கிர அவஸ்தாயம் யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் தஜ் ஜனித வாசனையா நித்ரா சமயே ய பிரபஞ்சஹ பிரதீயதே சா ஸ்வப்ன அவஸ்தாஹ சூக்ஷ்ம சரீராபிமானி
ஆத்மா தைஜச இத்யுச்யதே. இங்கு கனவு நிலை என்றால் விழிப்பு நிலையில் நாம் எதையெல்லாம் அனுபவித்தோமோ அவைகள் எல்லாம் நம்முடைய சித்தத்திலே சம்ஸ்காரமாக சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம இடத்துல மனதனுடைய பரிணாமம் எப்படி இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற நிலையில மனம் பரிணமித்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த கனவு நிலைங்கிறது எப்படி நமக்கு உண்டாகுகின்றது அப்படின்னு பார்த்தா, விழிப்பு நிலையில எதையெல்லாம் நாம் பார்த்து அனுபவித்தோமோ அவைகள் எல்லாம் நம்முடைய சித்தத்திலே ஏற்கனவே சம்ஸ்காரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது, வாசனைகளாக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வாசனைகள் மேலெழுந்து அவைகள் மூலமாக ஒரு உலகம் தோற்றுவிக்கப்பட்டு அந்த உலகத்தை நாம் சூட்சும சரீரத்தில் அபிமானிப்பதுதான் இங்கு கனவு நிலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு சொப்ன அவஸ்தை என்று சொல்கிறோம். இப்ப சொப்ன அவஸ்தை கனவு நிலை என்ன வருதுன்னா, மனம் இந்த விழிப்பு நிலையில இருக்கின்ற அனுபவங்களை எல்லாம் கனவிலே வெளிப்படுத்தி பார்ப்பதுதான் இங்க கனவு நிலை அனுபவம், சொப்ன அவஸ்தை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த இடத்துல கனவு நிலை என்பது என்ன? சூட்சும சரீரம் தானே. அப்ப சூட்சும சரீர அபிமானியான நான் அந்த இடத்துல எப்படி அழைக்கப்படுகின்றேன் என்றால் தைஜசன் என்று அழைக்கப்படுகின்றேன். இப்ப அந்த இடத்துல இந்த நான் என்ற உணர்வு தைஜசன் என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப விழிப்பு நிலையிலே நான் என்ற உணர்வு என்ன மாதிரி அழைக்கப்படுகின்றது? விஸ்வன் என்று அழைக்கப்படுகின்றது. இப்ப கனவு நிலையிலே அந்த நான் என்ற உணர்வு தைஜசனாக அழைக்கப்படுகின்றது நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது மூன்றாவது ஒரு அவஸ்தை இருக்குது, அது சுசுப்தி அவஸ்தை, அதாவது ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம். இப்ப அங்க என்ன சொல்லுது ஆழ்ந்த உறக்க நிலையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகம் கிமபினா ஜானாமி சுகேன மயா நித்ரா அனுபூதய இதி சுசுப்தவஸ்தா காரண சரீர அபிமானி ஆத்மா பிராங்ன இத்யுச்யதே. அப்போ ஆழ்ந்த உறக்கத்திலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது. ஒன்று அறியாமை, இன்னொன்று ஆனந்தம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இந்த ஆழ்ந்த உறக்கத்திலே சுசுப்தி அவஸ்தையிலே நம்ம இடத்துல இருக்கின்றது. ஏன்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே நான் என்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அறியாமை என்னிடத்துல இருக்கின்றது. இன்னொன்னு, நான் எந்த ஒரு கவலையும் இல்லாம தூங்குறேன். இப்ப மற்றபடி விழிப்பு நிலையிலே எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, கனவு நிலையில எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஏன்னா விழிப்பு நிலையில இந்த உலகத்தை உண்மைன்னு பாவிக்கிறதுனால இதுல வர்ற பிரச்சனைக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், டென்ஷன் ஆகுறேன், கோவப்படுறேன், அப்புறம் சந்தோஷப்படுறேன், இந்த மாதிரி எவ்வளவோ செயல்பாட்டுக்குள்ள நான் போறேன். கனவு நிலையில நான் என்ன பண்றேன்? ஒரு புலி துரத்துது, பயப்படுறேன், அப்புறம் ஒரு நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், அரட்டை அடிக்கிறேன். இந்த மாதிரி அங்கேயும் நான் சுகத்துக்கத்தை கனவு நிலையிலையும் அனுபவிக்கிறேன். ஆனா இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு அறியாமை இருக்கிறது. அந்த அறியாமை நிலையும் ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கின்றது. இன்னொன்னு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆனந்தமா தூங்க. அப்ப இங்க ரெண்டு விஷயங்கள் ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கின்றது. அது ஒன்று அறியாமை, மற்றொன்று ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்தம் எப்ப நமக்கு தெரியும்? உறங்கி விழித்தவுடன் தான் ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரியும். நான் எதையுமே அறியவில்லை, அந்த தூக்கத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்னு சொல்லலாம், நான் நல்லா ஆனந்தமா தூங்குனேங்க, நிம்மதியா தூங்குனேன்னு சொல்லலாம். ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் அங்க சொல்லலாம். அப்போ அப்படி சொல்லும் போது நான் ஆனந்தமாக தூங்கினேன்னு சொன்னா இந்த இரண்டும் இருப்பது நமக்கு தெரியும். எதுவும் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றோம், ஆனந்தமாக தூங்குறேன்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே இருப்பது நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அப்ப எங்கு முழுமையான அறியாமையும் முழுமையான ஆனந்தமும் அனுபவிக்கப்படுகின்றதோ அதுதான் ஆழ்ந்த உறக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரத்தில் மட்டுமே நம்முடைய அபிமானம் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட காரண சரீர அபிமானியான நான் அந்த இடத்திலே பிராங்னன் என்று அழைக்கப்படுகின்றேன். அப்ப ஒரே நான் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆறேன்? விழிப்பு நிலையிலே என்னை விஸ்வன் என்றும், கனவு நிலையிலே தைஜசன் என்றும், ஆழ்ந்த உறக்க நிலையிலே பிராங்னன் என்றும் என்னை விதவிதமாக 3 நிலைகளிலே 3 விதமாக நான் கையாண்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த விஸ்வன், தைஜசன், பிராங்னன் என்ற மூன்றுக்கும் சாட்சியாக, அந்த அவஸ்தாத்ரய சாட்சியாக எது இருக்கின்றதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க நான் என்ற அனுபவம், இந்த 3 அனுபவங்களும் மனதிற்கு தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது உடலின் வாயிலாகவும் அனுபவிக்கிறது, கனவு நிலையிலும் அனுபவிக்கிறது, ஆழ்ந்த உறக்க நிலையில ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரி ஒடுங்கியும் போயிடுது. ஆனா இந்த 3ஐயுமே ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆழ்ந்த உறக்க நிலையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால்தான் நான் ஆனந்தமாக உறங்கினேன்னு சொல்ல முடியும். விழித்து எழுந்த உடனே நான் ஆனந்தமாக உறங்கினேன்னு யார் சொல்றா? நானே தான் சொல்றேன். ஆனா அந்த ஆனந்தத்தை நான் உணர்ந்தேனா? நான் உணர்ந்து கொண்டுதான் இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு அனுபவம் ஆகல. ஆழ்ந்த உறக்க நிலையில எனக்கு அனுபவம் ஆகல. ஆனால் அந்த அனுபவத்தை பார்த்து கொண்டிருந்த உண்மையான நான்
அதன் அதிஷ்டானத்திலே பின்னாடி இருந்து கொண்டுதான் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் அவஸ்தாத்ரய சாட்சின்னு பேரு. அப்ப ஆத்மாவிற்கு உண்மையான பெயர் என்னன்னா சாட்சின்னு பேரு. அவஸ்தாத்ரய சாட்சி. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கோம், சம்பவத்துல கலந்துக்காது. இப்ப சாட்சின்னா நமக்கு தெரியும் இல்லையா? சாட்சினா ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல அதை பார்த்து கொண்டு மட்டுமே இருப்பான், அந்த சம்பவத்துல அவன் கலந்துக்க மாட்டான், அவன் தான் சாட்சி. அப்ப அது மாதிரி எங்க ஆத்மா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது, எந்த சம்பவத்திலும் கலந்து கொள்வது கிடையாது, எதுவும் அது உள்ள வர்றதே கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது ஆத்மா என்றால் நான் என்று இங்கு அறிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இப்ப நான் என்றது என்னன்னா, உண்மையான ஆத்மா தான் இங்க நான் என்று சொல்ல முடியும். மனம் நான் நான் என்று சொல்வது ஒரு அகங்காரம். இப்ப உண்மையான ஆத்மா தான் தன்னை நான் என்று சொல்ல முடியும். அதை எப்படி நம்ம புரிந்துக்கலாம்? இப்ப உதாரணத்துல இப்போ அந்த அவஸ்தாத்ரய சாட்சியாக ஆத்மா இருக்கிறது அப்படின்றத நம்ம நடைமுறையில எப்படி ஒப்பிட்டு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன். இப்ப ஒருவர் என்ன காலையில பார்க்க வராரு, ஒரு நண்பர் என்ன காலையில பார்க்க வராரு. இப்ப நான் அவரோட காலையில சிறிது நேரம் பேசிட்டு அவரை அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் மதியம் நேரத்துல இன்னொரு நண்பர் என்ன பார்க்க வராரு. அப்ப அவரையும் நான் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு அவரை அனுப்பிச்சு வச்சிடுறேன். அப்புறம் இரவு நேரத்துல இன்னொரு நண்பர் என்ன பார்க்க வராரு. அப்ப அவரையும் நான் பார்த்து பேசிட்டு அவரையும் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். அப்ப என்ன, இன்றைய ஒரு நாள்ல காலை, மதியம், இரவு என்ற 3 நேரங்களிலும் 3 விதமான நண்பர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். இப்ப 3 விதமான நண்பர்கள் என்னை பார்க்க வந்தார்களே தவிர, அந்த 3 விதமான நண்பர்களுக்கும் காலையில் வந்த நண்பன் யார் என்று மதியம் வந்த நண்பனுக்கும் தெரியாது, இரவு வந்த நண்பனுக்கும் தெரியாது. அதே மாதிரி மதியம் வந்த நண்பனுக்கு காலையில் வந்த நண்பன் யார் என்று தெரியாது, இரவு வந்த நண்பன் யார் என்று அவனுக்கும் தெரியாது. இரவில் வந்த நண்பனுக்கும் காலையிலும் மதியம் யாராவது வந்து விட்டு போனார்களாங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் என்னை பார்க்க வந்து விட்டு போனவர்களே தவிர அவர்களுக்கு இந்த 3 பேரை பற்றி யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 பேரையும் பார்த்து பேசிக் கொண்டிருந்தவன் நான் மட்டும் தானே. அப்போ இந்த மூவருமே வந்து விட்டு போனதை நான் மட்டுமே அறிவேன். அப்போ அதை அறிந்து கொண்ட நான் தான் உண்மையான ஆத்மா. அதை புரிந்து கொள்ளணும். இது எதுக்கு இப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, இந்த 3 அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டிருப்பவன் எவனோ அவன் தான் ஆத்மா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில எப்படி இப்படி ஒரு அனுபவம் நிகழுது? அப்ப 3 நண்பர்களையும் நான் தான் பார்த்தேன். அப்ப எனக்கு மட்டும்தான் அவர்கள் 3 பேர் யார் யாருன்னு தெரியுமே தவிர வந்து விட்டு போனவர்களுக்கு அவர்கள் யார் யார் என்று தெரியாது என்பது போல, இந்த அவஸ்தைகளிலே விழிப்பு நிலை அவஸ்தையாக இருக்கட்டும், கனவு நிலை அவஸ்தையாக இருக்கட்டும், ஆழ்ந்த உறக்க நிலை அவஸ்தையாக இருக்கட்டும், நமக்கு 3 அனுபவங்கள் ஏற்பட்டாலும் இந்த 3 அனுபவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருந்தாலும், ஆனால் இந்த 3க்கும் சாட்சியாக ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற நான் தான் அதுதான் நான், அதுதான் ஆத்மா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். அப்ப அதுதான் இங்க பிரம்மம், அதுதான் இறைவன். அப்ப இது போலவே நம் ஒவ்வொருவருக்கும் 3 அவஸ்தைகள் மாறி மாறி வருகின்றது. இதில் விழிப்பு நிலையில் இருக்கின்ற நான் என்னும் உணர்வு கனவு நிலையிலோ ஆழ்ந்த உறக்க நிலையிலோ அறியப்படுவதில்லை. அவ்வாறே கனவு நிலையில் இருக்கின்ற நான் எனும் உணர்வு விழிப்பு நிலையிலோ ஆழ்ந்த உறக்க நிலையிலோ அனுபவம் ஆவது கிடையாது. அது போலவே ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கின்ற நான் எனும் உணர்வு மேற்கண்ட 2 நிலைகளிலும் இல்லை. ஆனால் இந்த 3 நிலைகளும் அறிகின்ற ஒருவன் உண்மையான நான் என்பதாக எப்பொழுதும் இருக்கின்றான். அவன் மட்டுமே உண்மையில் இந்த 3 அவஸ்தைகளையும் அறிபவன் ஆகின்றான். அவனது அதிஷ்டானத்தின் மீதுதான் இந்த மனமானது ஏறி அமர்ந்து கொண்டு தன்னை நான் நான் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனம் மற்றும் உடல் சார்ந்த நான் உண்மையான நான் அல்ல, அது அனாத்மா. இந்த 3 அவஸ்தைகளும் எப்பொழுது எது அறிகின்றதோ அதுவே உண்மையான நான், அதுதான் ஆத்மா அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஆத்மாவுக்கு அனாத்மாவுக்குள்ள வித்தியாசத்தை இங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய நான் என்ற அபிமானம் ஸ்தூல உடல் மீது, இந்த பருவுடல் மீது இருக்கும் வரை அது எவ்வளவு ஆழமாக அதன் மீது பற்று செல்கின்றதோ அப்படிப்பட்ட என்னுடைய விஸ்வன் நிலைதான் இங்கு நான்கிற ஸ்தூல சாரீர அபிமானமாக பார்க்கப்படுகின்றது. அதுதான் என்னுடைய ஜாக்கிரத அவஸ்தையிலேயே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஜாக்கிரத் பிரபஞ்சத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த விழிப்பு நிலை அவஸ்தையிலே விஸ்வனாகிய நான் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நான் ஜாக்கிரத அவஸ்தையிலே விழிப்பு நிலை அவஸ்தையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது மாதிரி கனவு நிலையிலே தைஜசனாகிய நான் ஸ்தூல சரீரத்தினுடைய அபிமானத்தை விட்டுவிட்டு சூட்சம சரீரமான மனதுடன் மட்டும் அபிமானம் வைத்துக் கொண்டு தூங்கும் போது கனவு நிலையிலே இந்த கனவு பிரபஞ்சத்தை நான் படைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அவ்வாறே நான் ஆழ்ந்த உறக்க நிலையிலே இந்த 2 நிலைகளை இழந்து விடுகின்றேன். ஸ்தூல சரீரத்திலே, அதாவது விழிப்பு நிலையிலே நான் அனுபவித்த விஸ்வ நிலையும் இழந்து விடுகின்ற,
கனவு நிலையிலே நான் அனுபவித்த கனவு பிரபஞ்சத்தை ஆகிய தைஜச நிலையும் இழந்து விடுகின்றேன். அந்த இடத்துல நான் வெறும் பிரக்ஞையாக இருக்கின்றேன், வெறும் பிராங்கனாக மட்டும் இருக்கின்றேன். அங்கு எனக்கு ஸ்தூல உடல், சூட்சும உடல் அபிமானம் இல்லவே இல்லை. அப்ப சுசுப்தி அவஸ்தையில், ஆழ்ந்த உறக்க நிலையில், காரண நிலையில் ஒடுங்கி இருப்பதினாலே அங்கு அறியாமையும் ஆனந்தமும் உண்டாகி என்னை மறந்த நிலையில் இந்த ஸ்தூல உடலை விட்டு விட்டு இருக்கின்றேன் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஸ்தூல, சூட்சும மற்றும் காரண உடல்களின் மீதுள்ள அபிமானத்தை விடவும் வைக்கவும் முடியும் என்றால், இந்த 3 அபிமானமும் நமக்கு வருது போகுது அப்படின்னா அது என்னுடைய உண்மை நிலையாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆன்மாவிற்கு இந்த அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. அப்ப ஆகவே எது என்னுடைய உண்மையான நிலையோ அதை ஒரு பொழுதும் என்னால் விட முடியாதுங்கிறது தெரிந்து கொள்ளுங்க. இப்ப என்னுடைய உண்மை நிலையை நான் என்றுமே இழக்க முடியாது. நான் இருப்பதை நான் என்றுமே இழக்க முடியாது. ஆனால் நான் ஒரு டைம்ல விழிப்பு நிலையில நான் ஒரு மாதிரி வரேன், கனவு நிலையில ஒரு மாதிரி வரேன், ஆழ்ந்த உறக்க நிலையத்தில் நான் இல்லாம போறேன். அப்படின்னா இந்த 3 நிலையிலையும் 3 விதமான மாற்றங்கள் நான் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அது என்னுடைய உண்மை நிலையாக இருக்க முடியாது. இதை நம்ம எப்படி அனுபவபூர்வமா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப ஒருத்தருடைய கை இருக்குது இல்லையா, அந்த கையில அவர் என்ன பண்றாரு, அவருடைய உடல் உறுப்பு. கைங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, அவருடைய உடல்லயே அந்த கை இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவருடைய கையிலே கட்டப்பட்டிருக்கின்ற கடிகாரம் என்பது அவருடைய உடல் உறுப்பு அல்ல. அந்த உடல் உறுப்பின் மீது கட்டப்பட்ட ஒரு கை கடிகாரம் அந்த கையிலே கட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ அவர் அந்த கை கடிகாரத்தின் மீது அபிமானம் உண்டாகும் போது கையில் கட்டுறாரு, இந்த கடிகாரம் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து கையில அந்த வாட்சை மாட்டிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு அந்த அபிமானம் இல்லாத போது அந்த கை கடிகாரத்தை கையிலிருந்து கழற்றி கீழே வச்சிடுறாரு. அப்ப அவர் வேணுங்கும் போது கடிகாரத்தை எடுத்து கையில கட்டுறாரு, வேண்டாங்கும் போது அந்த கடிகாரத்தை எடுத்து வெளியே வச்சிடுறாரு. ஆனா கையை அது மாதிரி வேணுங்கும் போது கழட்டி வெளியே வைக்க முடியுமா? கையை வேணுங்கும் போது எடுத்து பொருத்திக்க முடியுமா? அப்படி முடியாது. அப்போ ஒருவருடைய கையின் மீது அபிமானம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த கையை அவரால் விட முடியாது இல்லையா? காரணம் என்ன? அது அவருடைய உறுப்பு, அவருடைய சொந்த உறுப்பு அந்த கை. ஆனா கடிகாரத்தின் மீது அபிமானம் வருவதும் போவதுமாக இருக்கிறது. அதனால அந்த கடிகாரத்தை வேணுங்கும் போது எடுத்து கட்டிக்கிட்டு போறாரு, வேண்டாங்கும் போது கழட்டி வீட்டிலேயே வச்சிடுறாரு. அப்ப இப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்? இந்த கை நான் தான், ஆனா அந்த கடிகாரம் நான் அல்லவல்லவா? அந்த கடிகாரத்தை நான் என்று நான் அபிமானம் பண்ண முடியுமா? என்னையாக நான் பாவித்துக் கொள்ள முடியுமா? அந்த கடிகாரம் தான் நான் சொல்லுவேனா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதன் மீது அபிமானம் வருகின்றது, போகின்றது. அது தேவைப்படும் போது எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தேவைப்படாத போது நான் அதை கழட்டி வச்சிடுறேன். அது மாதிரி இப்ப நான் இந்த உடம்ப தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டு வரேன், தேவைப்படும் போது இந்த உடம்ப கழட்டி வச்சிடுறேன். மனசு அப்படித்தான், தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன், தேவைப்படாத போது மனம் இல்லாம போயிடுறேன். எப்ப மனம் இல்லாம போறேன், எப்ப உடல் இல்லாம போறேன்? ஆழ்ந்த உறக்கத்திலேயே போயிடுறேனே. ஆழ்ந்த உறக்கத்துல எனக்கு 2மே தெரியாம தான் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எனக்கு வந்து போகின்ற இந்த அபிமானங்கள், உடல் மீண்ட அபிமானங்கள், இந்த 3 சரீரங்கள், அப்புறம் 3 அவஸ்தைகள் அப்படின்னு மாறி மாறி வருவதனால அது என்னுடைய உண்மை சொரூபமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது வந்து போகின்றவைகள். அப்படியானால் அந்த 3 உடலுக்கும் வேறாக, அந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக ஒன்று இருக்கின்றது என்றால் அதுதான் நான் என்ற ஆத்மா, அதுதான் உண்மையான நான் என்று சொல்லப்பட வேண்டும். மீதி எல்லாம் நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் இந்த மைண்டினுடைய பிளே அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய உண்மை சொரூபம் எது அப்படின்னா ஆத்மா தான். நான் தான் அந்த ஆத்மா. எனக்கு வந்து போற விஷயமாக நான் இருக்க முடியாது. நான் என்றும் நிலையானவன், நித்தியமானவன், சாஸ்வதமானவன், சத்தியமானவன். அப்ப அப்படிப்பட்ட நான் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப நான் மட்டும்தான் இருக்கின்றேன். அப்ப அப்படிப்பட்ட நான் வந்து போகின்ற விஷயங்கள்ல போய் அபிமானம் வச்சுக்கிட்டு நான் சொல்வது என்னுடைய அறியாமை அப்படிங்கறது எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இந்த உடலை போய் நான் சொல்றியப்பா, அது உன்னுடைய அறியாமை. அந்த மனதை போய் நான் சொல்றியா, அதை உன்னுடைய அறியாமை. இதெல்லாம் நீ கிடையாது, என்றும் அழியாத பொருளாக நீ இருக்கின்றாய் அப்படின்னு எங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அதுதான் தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தின் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணுது. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு உண்மையை சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்குது. அப்ப நம்ம இதை இப்படி புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி புரிந்து கொள்ளும் போது அப்ப இந்த 3 அவஸ்தைகளுக்கும் வேறாக, அதாவது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் என்ற 3 நிலைகளுக்கும் வேறாக நம்மை பார்க்காமல் இந்த 3 அவஸ்தைகளையும் அனுபவிப்பனாகவே நம்மை பார்ப்பதினால்தான் இந்த பிரச்சனை வருது. அப்ப இந்த 3 அவஸ்தைகளுக்கும் வேறாக நம்ம சாட்சியாக பார்த்தால்தான் அந்த சம்பவத்தினால எந்த பாதிப்பும் அடையாம வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்க முடியும். அப்ப இந்த சம்பவத்துல வேடிக்கை பார்க்கின்றாக இருக்கின்ற நான் தான் சாட்சி, ஆத்மா என்பது எப்பொழுது புரியுதோ அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய உண்மைத்தன்மையாகிய
நம்முடைய சோர்ஸுக்கு ஆத்மாவுக்குள்ள நம்ம போவோம். இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயத்துல நீ அபிமானம் வைத்து விட்டால், சம்பவத்திலே அபிமானம் வைத்து விட்டால், சம்பவத்திலே கலந்து கொண்டால், அப்படிப்பட்ட சம்பவத்தில் அபிமானம் படுகின்றவன், கலந்து கொள்பவனுக்கு பேரு கர்த்தா அல்லது போக்தா அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தன்னை தான் உடலாக பாவித்துக் கொள்கிறார்கள், மனமாக பாவித்துக் கொள்கிறார்கள், அதுதான் உண்மை என்று நம்புகிறார்கள், அதுல சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தா, கர்த்தா செயல் செய்து அந்த செயலை அனுபவிப்பவன், அதாவது போக்தானா அனுபவிப்பவன், கர்த்தான செயலை செய்பவன் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தா என்பவன் செயலை செய்பவன், போக்தா என்பவன் அனுபவிப்பவன் என்று புரிந்து கொண்டு இந்த கர்த்தா போக்தா அபிமானம் நம்ம இடத்துல இந்த உடலின் மீதும் மனதின் மீதும் இருப்பதினால்தான் நம்மளை அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய உண்மைத்தன்மையை, நம்முடைய உண்மை சுரூபத்தை, என்னுடைய சுயத்தை நான் அறியாமல் இருக்கின்றேன். இங்க சாஸ்திரம் இந்த காரண சரீரத்தின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டிவிட்டது. மேலும் இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, எல்லாம் அந்த பிரம்மம் தான் அப்படின்னு எப்படி புரிய வைக்க வருது அப்படின்னா, இப்ப சாஸ்திரம் நமக்கு என்ன அறிவுரை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, எவன் ஒருவன் இந்த உலகத்தில் செயல்கள் செய்து கொண்டு வாழும் காலத்திலேயே அந்த செயல்களுக்கும் சம்பவங்களுக்கும் என்னுடைய இந்த உடலோ மனமோ காரணம் இல்லை, இவைகள் எல்லாம் இந்த உடல் மனம் என்னும் கருவிகளை கொண்டு என்னுள்ளேயே சாட்சியாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பவன் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் உண்மையில் அந்த ஆத்மா, அவன்தான் பரமாத்மா அப்படின்னு அறிகிறானோ, அதுதான் நான் என்று அறிகிறானோ, அவனே ஞானி ஆகின்றான் அப்படின்னு எங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அவன் என்ன புரிந்து கொள்ளணும்? அதாவது இந்த உடலோ மனமோ கருவியாக வைத்துக் கொண்டு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உடலையும் மனதையும் கருவியாக வைத்துக் கொண்டு அது எங்க இருக்குது? சாட்சியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட அந்த உண்மை தன்மை எதுவோ அதுதான் இங்கு பரமாத்மா அல்லது ஆத்மா அப்படின்னு யார் புரிந்து கொள்கின்றாரோ, அப்ப அதை மூன்றையும் பார்க்கின்ற அந்த பரமாத்மா ஆத்மா தான் நான் என்று யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் இங்கு ஞானியாக ஆகின்றார்கள். அவர்கள் தான் ஞானி, ஜீவன் முக்தன் என்று போற்றப்படுகிறார்கள். அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். ஏன்னா இந்த உடல் இருக்கும் பொழுதே தன்னை தான் உணர்ந்து கொண்ட உத்தமர்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த உடலை மேல அபிமானம் வைத்துக் கொண்டோ, மனதின் மீது அபிமானம் வைத்துக் கொண்டோ, அதுதான் நான் என்று பாவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அஞ்ஞானிகள், அறியாமையில் உள்ளவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டு. அப்ப எவன் ஒருவன் இந்த செயல்கள் எல்லாம் நான் செய்கின்றேன் என்று இந்த உடலின் மீதும் மனதின் மீதும் அபிமானம் கொண்டு செயல்படுகின்றானோ, அத்தகையவன் அந்த சம்பவத்தில் கலந்து கொள்கின்றானோ அவனை சம்சாரி அல்லது கர்த்தா அல்லது போக்தா என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. அப்ப அப்படிப்பட்டவன் தான் தன் உடலை நான் என்று அறிந்து துயரத்திற்கு ஆளாகின்றான், அவனே தன் அறியாமையில் அஞ்ஞானியாகவும் இருக்கின்றான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ செயல் செய்வது யாரு? இந்த செயலை செய்வது பரமாத்மாவா? அப்படி பரமாத்மா தான் இப்ப ஈஸ்வர தன்மைக்குள்ள இந்த பிரபஞ்சமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார், இந்த செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த பரமாத்மா என்பவர் எப்படி அவரே செயல் செய்யறாரா டைரக்டா அப்படின்னா இல்ல. அவர் என்ன பண்றாரு? ஈஸ்வர தன்மைக்குள்ள தன்னுடைய சக்தியின் மூலமாக இங்கு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். பரமாத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நேத்து பார்த்த மாதிரியே தான் புரிந்து கொள்ளணும். எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஒரு விதை மாதிரி அசைவற்று இருக்கிறார். இப்ப விதை அசையுதா? விதை அசையாமல் அப்படியே இருக்குது. ஆனா அந்த விதை பஞ்சபூதங்களோட சேர்ந்த உடனே அது அசைய ஆரம்பிக்குது. எப்படி அசைய ஆரம்பிக்குது? உடனே அந்த விதையிலிருந்து ஒரு துளிர் வெளிப்படுது. சிறிது நாட்களிலேயே ஒரு துளிர் அந்த பூமியை பிளந்துகிட்டு வெளியே வருது, 2 இலையோட வெளியே வருது. அப்புறம் நாட்கள் ஆக ஆக அது ஒரு செடியாக மாறுகிறது, அந்த செடி மரமாக மாறுகிறது. அந்த மரத்திலே பலவிதமான இலைகள், கிளைகள், பூக்கள், காய்கள், கனிகள் என்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலமரமே உண்டாகி நிற்கின்றது. எதிலிருந்து? அசைவற்ற ஒரு விதையிலிருந்து இவ்வளவு விஷயங்கள் அசைந்து வெளிப்பட்டிருக்கின்றன. இங்க அசைத்ததுன்னா அப்படியே ஆடணும்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. அசைதுன்னா மனுஷன் மாதிரி அப்படியே நடக்கணும், ஓடணும் அப்படி இல்ல. தினசரி மாற்றங்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாற்றங்களை இது அடைகிறது. அப்படி அசைந்து கொண்டிருக்கிறது, அசைவுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா ஒரு சின்ன 2 இலையோடு இருக்குது, நாளைக்கு பார்த்தா அந்த 2 இலை 4 இலையா மாறுது, 4 நாள் கழிச்சு பார்த்தா அது ஒரு சின்ன செடியாவே மாறி நிக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அசைவு அந்த செடியிலே நடக்கிறது, அந்த விஷயங்களிலே மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த ஒரு அசைவு தன்மை எப்படி நடந்தது? பஞ்சபூதங்களோடு சேரும் பொழுது இத்தனை மாற்றங்கள் நடந்தது. பஞ்சபூதங்களோடு எப்படி சேருது? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 தத்துவங்களோடு இணைந்த அந்த விதையானது அசையும் தன்மைக்கு வந்து விட்டது. அதுபோல இங்க பரமாத்மா
அசைவற்று தான் இருக்கிறார். அவர் எந்த ஒரு அசைவுக்கும் வர்றதில்லை. ஆனால் அவரிடம் இருந்து வெளிப்பட்ட சக்தி அசைகின்றது. ஏன்னா அது பஞ்சபூதங்களோட போய் சம்பவிக்குது, அதாவது இணைகின்றது. பஞ்சபூதங்களோடு போய் தொடர்பு வைத்துக் கொள்கிறது. அப்படி புரிந்துக்கணும். பஞ்சபூதங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. எல்லாமே அவருடைய சக்தி தான். அவருடைய சக்தி வியாபகத்தில் தான் இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த கேள்வி தர்க்கவாதிகள் கேட்டாங்க. அதாவது இந்த மாதிரி அத்வைதிகள் கிட்ட, என்னங்க கதை விடுறீங்க, புருடா விட்டுட்டு இருக்கீங்க, இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மாங்கிறீங்க, அது மட்டும்தான் எல்லாமா இருக்குதுன்னு சொல்றீங்க, அப்புறம் திடீர்னு பஞ்சபூதம் எங்கிருந்து வந்தது, அப்புறம் எங்கிருந்து அதெல்லாம் பரிணமித்தது, அது சக்தியா வெளிப்பட்டது, என்ன கதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்ப அதற்கு இந்த அத்வைதிகள், இந்த ரிஷிகள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, சரிப்பா நீ அந்த ஆத்மா அளவுக்கு நீ போக வேண்டாம். இப்ப இந்த உலகத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே. இப்ப நீ எத்தனையோ பூச்சி புழுக்களை உயிரினங்களை எல்லாம் பார்த்துட்ட. ஒரு சிலந்தி பூச்சி எடுத்துக்குவோம்ப்பா. ஒரு சிலந்தி பூச்சி ஒரு வலையை பின்னுகிறது. அந்த வலையை அது எப்படி பின்னுது? தன்னுடைய உமிழ் நீரை வைத்துக் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான வலையை பின்னுது. அது வேற எங்கிருந்து புறத்திலிருந்து ஏதாவது புறப்பொருட்களை பெறுதா? வெளியிருந்து நான் இதை கொண்டு வந்தேன், அங்கிருந்து மண்ணை சேகரிச்சுட்டு வந்தேன், இங்கிருந்து சிமெண்ட்டை கொண்டு வந்தேன், ஒரு கட்டடத்தை கட்டினேன் அப்படின்னு நாம சொல்ற மாதிரி, இந்த சிலந்தி பூச்சி போய் நான் அங்கிருந்து அந்த மூலப்பொருள் எடுத்தேன், இங்கிருந்து இந்த மூலப்பொருள் எடுத்தேன், இந்த மூலப்பொருளை வைத்து நான் இந்த வலையை பின்னுனேன்னு அது சொல்லுமா? நீங்க உற்று நோக்குனீங்கன்னா அது எங்கிருந்து எந்த பொருளையும் எடுத்துட்டு வராது. அதனிடத்தில் இருக்கிற உமிழ் நீரை வைத்துக் கொண்டே அது ஒரு வலையை பின்னுகின்றது. அப்புறம் அந்த வலையை பின்னி அந்த வலையின் மீது அதுவே அமர்ந்து அந்த வலையை அனுபவிக்கின்றது. அந்த வலையை தானே உண்டாக்கி அந்த வலையை தானே அனுபவித்து அதுல நிறைய பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி அது அந்த வலை வேண்டாங்கும் போது அது தானே அந்த வலையை அழிச்சிட்டு போயிடுது. இதுதான் சிலந்தி பூச்சி, ஒரு சாதாரண சிலந்தி பூச்சியுடைய வாழ்க்கை. அப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? தர்க்கவாதி கிட்ட என்ன சொல்றாங்க ரிஷிகள் அப்படின்னா, ஏன்பா இப்ப நீ கண்ணுல பாக்குற சாதாரண சிலந்தி பூச்சிக்கே இவ்வளவு திறமை இருக்குது, அப்ப அந்த பரமன் பிரம்மம் எப்படிப்பட்ட திறமை உடையவனா இருப்பான்? அவனுடைய திறமை இந்த சிலந்தி பூச்சியோட ஒப்பிடும்போது அவ்வளவு சாதாரணமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பரமன், பரமாத்மா தன்னுடைய சக்தியினாலே இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் இங்க என்ன சொல்றோம், அதுதான் மனோசக்தின்னு சொல்றோம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சக்தி இறைவனிடத்துல இருக்கிறது, அதுதான் மனோசக்தியாக வெளிப்பட்டிருக்கின்றது, அதன் மீது அதிஷ்டானத்திலே அது ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்றோம். அதை நீங்க கற்பனையா உருவத்திலேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உருவத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சமா கூட பார்த்துக்குங்க. அப்ப இப்படிப்பட்ட பிரம்மாண்ட பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது? அந்த பரமனின் சக்தியினாலே வெளிப்பட்டது. அப்ப ஒரு சிலந்தி பூச்சிக்கே இவ்வளவு சக்தி இருக்கும்போது பரமனுக்கு எவ்வளவு சக்தி இருக்க முடியும்? ஆனா அவன் படைச்சதுதான் இந்த சிலந்தி பூச்சி கூட. அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த பிரம்மாண்ட சக்தியை உள்ளடக்கிய இறைவன் பரமன் தன்னுடைய சக்தியினாலே இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தினான். அப்ப அப்படிப்பட்ட பிரபஞ்சத்திலே பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இங்க எல்லாம் படைக்கப்பட்டன. அப்ப அப்படித்தான் இந்த பஞ்சபூதங்களும் உண்டாகியது. பஞ்சபூதங்களில இங்க எல்லாமே கண்ணுக்கு ஸ்தூல பஞ்சபூதங்களில காட்சியாகின்றது அப்படின்ற ஒரு நிரூபணத்தை நம்முடைய ரிஷிகள் முன்வைத்தார்கள். அப்ப தர்க்கவாதி என்ன பண்ண முடியும்? ஏத்துத்தான் ஆகணும். அவன் விதண்டாவாதமா பேச முடியாது. ஏன்னா நிரூபிக்கப்பட்ட உண்மையாக அவங்க உதாரணத்தை கொடுக்குறாங்க. அப்ப அந்த படிப்படையில் தான் இப்ப நாம இங்கேயும் பரமனை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன பண்ணணும்? இந்த செயல்கள் செய்வதெல்லாம் ஈஸ்வர தன்மைக்குள்ளே அந்த பரமன் செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட பரமன் செய்து கொண்டிருக்கின்ற அந்த காரியங்களிலே நான் ஒரு கருவி என்ற ஒரு பணிவும் ஒரு தன்மையும் நம்ம இடத்தில் வந்துவிட்டால், ஏனென்றால் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளதான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவனுடைய சக்தியில் இந்த உடலும் மனமும் இயங்குவதனாலே இந்த இயக்கத்திற்கு ஆதாரமாக அவனே இருக்கின்றான். அப்ப இங்க எதுவும் நான் செய்யவில்லை, எதுவுமே என்னுடைய செயல் இல்லை அப்படி எல்லாவற்றையும் ஈஸ்வர அர்ப்பண பக்தியுடன் அவனுக்கே அர்ப்பணம் செய்து விட்டால், நான் எதுவும் செய்யலப்பா, நீதான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிற, என்ன இந்த உடலை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்ய சொன்னா நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த காரியத்துக்கு உண்டான கர்த்தா நான் கிடையாது, போக்தா நான் கிடையாது, எல்லாமே உனக்கே சமர்ப்பணம், நான் ஒரு கருவி, உன்னால் படைக்கப்பட்ட ஒரு கருவி, அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த தெளிவும் அந்த பணிவும் யாரிடத்துல உண்டாகின்றதோ அந்த நிலையில அவனிடத்துல நிஷ்காமிய பக்தி உண்டாகின்றது, அனன்ய பக்தி உண்டாகின்றது. அது வரைக்கும் அவங்ககிட்ட துவைத பக்தி தான் இருக்கும். இறைவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தொண்டன் அல்லது தாசன் என்ற துவைத பக்தியில் தான் அவன் இருப்பான். அப்ப அந்த துவைத பக்தி என்ன பண்ணும்? ஒரு அடிமையாவே அவனை வச்சுட்டு இருக்கும். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த துவைத பக்தி அந்த இது வேண்டாம், நீ அனன்ய பக்திக்கு போ, இறைவன் வேறு நான் வேறு அல்லங்கிற தன்மைக்குள்ள நீ போயிட்டு அவனுடைய சக்தி வியாபகத்திலே
அவனுடைய கருவியாக மாறிவிடு. அனைத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் செய்து விடு. ஏன்னா ஒரு டூலை வச்சு நான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த டூல் வந்து நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? இப்ப எப்படி உதாரணத்துக்கு பண்ணலாம், ஒரு ஸ்க்ரூ இருக்கு. அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் முறுக்குறேன். ஒரு வுட்ல, ஒரு மரத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் முறுக்குறேன். எப்படி முறுக்குறேன்? ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மூலமா. அப்ப அந்த ஸ்க்ரூ டிரைவர்ங்கிற ஒரு கருவியை கொண்டு நான் கையாண்டு அந்த ஸ்க்ரூவை உள்ள தள்ளிட்டேன், மரத்துக்குள்ள தள்ளிட்டேன். இப்ப உடனே அந்த ஸ்க்ரூ டிரைவர் என்ன சொல்லுது? நான் தான் அந்த ஸ்க்ரூவை தள்ளணுங்க உள்ள, எனக்கு தான் அது தகுதி இருக்குன்னு சொல்லுமா? ஏன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவரை கையாண்டவன் நான். அது மாதிரி பரமன், இறைவன் நம்மை கையாண்டு கொண்டு பல காரியங்களை இங்கு செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப செய்பவன் அவனே என்று அவனிடத்துல நம்ம இழந்து விட்டோம் என்றால், அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, அந்த நிஷ்காமிய கர்மத்தின் வாயிலாக பாவ புண்ணியங்கள் உண்டாகாமல் தடுக்கப்படுகின்றதுங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இங்க சாஸ்திரம் உடைக்குது. சாஸ்திரம் எப்படி உடைக்குதுன்னா, இந்த காரண சரீரம் உண்டாகுவதற்கு காரணமே நான் என்ற அகந்தை தான். இதை நான் செய்கின்றேன்னு அந்த ஸ்க்ரூ டிரைவர் நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை நான் தாங்க உள்ள தள்ளினேன், இது என்னுடைய திறமைன்னு அந்த ஸ்க்ரூ டிரைவர் சொல்லிச்சுன்னா, அது அந்த ஸ்க்ரூ டிரைவருடைய அறியாமை என்பது போல, இங்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற நாம் இதை நான் செய்தேன் என்று சொல்வது நம்முடைய அறியாமை, அகந்தை என்பதை இங்கு சுட்டிக்காட்டி, அது எதுவுமே நீ செய்யல, எல்லாமே அந்த கருவியா உன்னை வைத்து அவன் செய்து கொண்டிருக்கின்றான், எல்லாமே ஈஸ்வரத்தன்மையில இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம், நீ அவன்கிட்ட ஒப்படைச்சிரு, அல்ல அவனுடைய செயல் என்று நீ விட்டு விட்டால், அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தி உன்னுடைய செயல் எதுவும் இல்லாத நிலையிலே உன்னை பாவமற்றவனாக, பாவ புண்ணியங்கள் என்ற இருமைகளிலிருந்து விடுபட்டவனாக மாற்றி உன்னை அந்த உயரிய மனோநிலைக்கு கொண்டு சென்று அந்த நிஷ்காமிய நிலையிலே மன தூய்மை உண்டாகி, அப்போ உனக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த மகா வாக்கியத்தினுடைய உண்மைத்தன்மை உணரப்படும் என்று சுட்டி காட்டுகிறது. அப்பதான் இந்த ரிஷிகளும் ஞானிகளும் குருமார்களும் வந்து நம்ம கிட்ட தத்துவம் அசிங்கிற உபதேசம் கொடுக்கறத வச்சுக்கிட்டு, ஓ அதுதான் நானா, அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம அனுபவப்பட முடியும். மற்றபடி நம்ம வேற என்ன செய்து கொண்டிருந்தாலும், புறத்துல எந்த காரியங்களும், இப்ப பூஜை பண்றது எதனால? நான் செய்கின்றேன் அகங்காரம். தியானம் பண்றது எதனால? நான் செய்கின்றேன் அகங்காரம். யோகா பண்றது எதனால? நான் செய்கின்றேன் அகங்காரம். இப்படி ஒவ்வொன்றும் அகங்காரத்துல ஆடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் அத்தனை செயல்களுக்கும் நானே கர்த்தா, நானே போக்தா அப்படிங்கிற மனோநிலை யாரிடத்துல இருக்கின்றதோ அவர்களெல்லாம் என்றுமே ஆத்ம ஞானிகள் ஆக முடியாதுங்கிறத சாஸ்திரம் ஆணித்தரமாக சொல்லி விடுகிறது. அதனாலதான் நானுமே இன்டெரக்டா அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், இந்த யோகா பண்றவன் தான் பெரிய உடற்பயிற்சியாளனா மாறிட்டானா? உங்களுக்கு தோணலாம், என்னங்க உடற்பயிற்சி கூட செய்ய வேண்டாம்னு சொல்றீங்கன்ட்டு. எதை வேணா நீங்க செய்யுங்க, கர்த்தா போக்தாங்கிற அபிமானம் இல்லாம உங்களால செய்ய முடியுமான்னு பாருங்க. முடியாது. காரணம், நான் செய்கின்ற என்னுடைய உடலுக்கு செய்கின்ற அபிமானம் உங்க இடத்துல இருக்கின்ற வரைக்கும் எப்படி நீங்க அதுல இருந்து விடுபட முடியும்? அப்ப அதனால இங்க ஈஸ்வரனுக்கிட்ட நீங்க உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய உடலும் மனமும் அவனால் கையாளப்படுவதாக மாறிவிடும். உங்களுக்கு என்ன நோய் வரும், என்ன நோய் போகணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை வரணும், என்ன பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். அப்ப உங்களுக்கு என்ன கர்ம வினையினுடைய அடிப்படையில வரணும், போகணும், எது நடக்குமோ அது நடக்கும், எது போகுமோ அது போகுங்கிற அந்த பூரண தெளிவு உங்களிடத்துல வந்துட்டு நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா, வருவதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்வீங்க, போவதையும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வீங்க. அப்படியே வாழ்ந்துட்டு இந்த உடம்பு விட்டுட்டு போயிடுவீங்க. காரணம் என்ன? இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனம் நான் அல்லங்கிற அந்த புரிதலும் அந்த தெளிவும் நம்மிடத்துல ஆழமாக பதிந்து விடும். அந்த ஒரு தெளிவு புரிதல் நம்ம கிட்ட வர வேண்டும் தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரமண மகரிஷி அவ்வளவு பெரிய ஞானி, இந்த உலகத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு கேன்சர் வந்தது இல்லையா கையில? அப்ப அந்த புற்றுநோய் வருவதற்கு அவர் என்ன பாவம் செஞ்சாரு? அந்த பிறவில அவர் வந்து செஞ்சிருக்க மாட்டார். முற்பிறவியில் இருக்கிற பாவத்தை வந்து அங்க காட்டுது. ஆனா அவர் என்ன, அந்த உடல் மீது அபிமானம் இல்ல, மனதின் மீது அபிமானம் இல்ல. நான் தான் இதை அடைஞ்சிட்டேன், எனக்கு தான் அந்த நோய் வந்துருச்சுங்கிற அபிமானம் இல்லாம, எது வேணா வரட்டும், இந்த உடம்புக்கு என்ன வேணா வரட்டும், அதை பத்தி நான் கவலைப்படலாம் அவர் சொல்லிட்டாரு. சிஷ்யர்கள் அவரை உடல, அவரை தொந்தரவுப்படுத்தி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவரை மேலும் வருத்தி அவரை சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அதான் நடந்தது. உண்மை என்னன்னா, கேன்சருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்கும் போது அதை கை வைக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கை வச்சுட்டோம்னா அது ரொம்பவே டெவலப் ஆகி மீண்டும் தொந்தரவு படுத்தி விட்டுருது. அந்த மாதிரிதான் அந்த கேன்சர் நோய் வந்து டெவலப் ஆகி அவர் கை வச்சு ஆபரேட் பண்ணதுனால அது அதிகமா பெருசாகி ரமண மகரிஷி சீக்கிரம் போயிட்டார். ஆனா அவரு உடம்பதான் விட்டார், அவர் எப்பவும் இருக்கக்கூடிய ஆத்மா. ஆனா அவருக்கு அந்த தெளிவு இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை பத்தி கவலைப்படல. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த உயரிய பரிமாணத்துக்குள்ள நம்ம பயணிக்கணும். இங்க ஒண்ணும் இல்ல, இந்த உடலுக்கு என்ன வேணா வரட்டும், என்ன வேணா போகட்டும்,
அது அதனுடைய கர்ம நியதிப்படி அது வருது போகுது, பஞ்சபூதங்களுடைய நியதிக்குள்ள அது இருக்குது. அது எது வருமோ வரும், எது போகுமோ போகும். அது நான் இல்லையே, அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் நம்ம இடத்துல இருந்தா நம்ம ஆத்ம ஞானிகளாக வாழலாம். ஆனா அந்த தெளிவு இல்லாம இதை நான் செய்கின்றேங்கிற அபிமானத்துல அகங்காரத்துல செயல்படும் போது அது காமிய கர்மாவாக மாறிவிடும். அதாவது ஆசைகளுடன் கூடிய செயல்களாக மாறிவிடும். ஆசையினுடைய காரணமாக அந்த செயல்கள் நடக்கும். அப்ப அதனால என்ன ஆகும்? நமக்கு பாவ புண்ணியங்கள் உண்டாகும். ஏன்னா அதன் மூலமாக செய்யக்கூடிய நன்மை தீமைகள் நமக்கு பாவ புண்ணியங்களாக மாறும். அப்ப அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மீண்டும் பிறப்பு உண்டாகும். அப்புறம் மீண்டும் ஒரு இறப்பு உண்டாகும். அப்ப இது மாதிரி எண்ணற்ற பல பிறவிகள் நம்ம உடல் மூலமா வந்து வந்துதான் பல துக்கங்களையும் சுகங்களையும் நம்ம அனுபவித்துக் கொண்டு அதுல அதிகமான புண்ணிய வசத்தினால இந்த மனித பிறவி கிடைத்து விட்டால், அப்ப அந்த பிறவியில இது மாதிரி ஒரு சரியான சாஸ்திரத்தை படித்து அதற்கான தக்க சத்குருவும் கிடைத்து அதன் வாயிலாக நாம் இந்த மகா வாக்கியத்தின் உட்பொருளை உணர்ந்து ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டால், மோட்சத்தை அடைந்து விட்டால் பிறவா பெருநிலையை அடைந்து விடுவோம்ங்கிறத நம்ம புரிந்து கொண்டு நம்ம சரியாக பயணிக்க வேண்டும் என்று கூறி இப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.